என்னடா படம் ஃபுல்லாக இவ்வளோ கமல் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்க. மலையாள படத்தில் வந்து ரைட்டிங் எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டி வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த படத்தோட கதைன்னு எடுத்துட்டோம்னா ரொம்பவே சிம்பிளான கதை தான், ஒரு பேசிக் ஒன்லைனர் தான். ஸோ நம்ம ராதிகா வந்து ஒரு தாய் கல்வி கேரக்டரில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து கடன் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அவங்க கிராமத்தில். அதே நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு கேரக்டராக இருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு பயங்கர அராத்தான ஒரு தாய் கல்வியாக இருக்காங்க. ஸோ திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துடுறாங்க. அப்புறமா அவங்க வந்து எந்திரிச்சாங்களா இல்லையா, அந்த சொத்தை வந்து அவங்க பசங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதையே. ஸோ இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ராதிகா மேடமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு எப்படி நடிக்கணுமோ அதுக்கு அப்படியே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே ஒவ்வொரு ரோல் வந்து சாலிடாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே இந்த படத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா ரொம்பவே நல்ல படமாக எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு வயசான ஒரு கேரக்டர் இருக்கும், அவங்க வந்து எப்படா போய் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம இருப்போம்ல, அந்த மாதிரி வந்து திங்கிங் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு உயிரோட வேல்யூ என்னது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர ஃபன்னாக இருக்குது, ரொம்பவே என்கேஜிங்காக இருக்குது, செம காமிக்கலாக இருக்குது, காமெடியெல்லாம் வந்து பீக்காக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த எமோஷன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதே நேரத்தில் காமெடியும் இருக்குது. ஸோ நல்லா எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஸோ எண்டிங்கும் வந்து பயங்கரமாக வந்து முடிச்சிருக்காங்க. ஒரு உமன் எம்பவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு பெண் வந்து தன் காலில் வந்து தானாக நிற்கணும், யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து எப்படி உழைக்கணும், எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக ஒரு கருத்தூசி மாதிரி போட்டிருக்காங்க இந்த படத்தில். அது வந்து எல்லாரோடையும் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி கமல்ஹாசனோட நிறைய ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் பார்க்க முடியுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக கமல் ரெஃபரன்ஸ் தான். கமல் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து வேற லெவல் ட்ரீட்டாக இருக்க போது அதில் வந்து இதே இல்லை, டவுட்டே கிடையாது. ஸோ இந்த படத்தை எடுத்த டேரக்டருக்கும் எஸ்கே அண்ணாக்கும் வந்து தனி ஹேட்ஸ் ஆஃபே சொல்லலாம். ஏன்னா இதை மாதிரி ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து தனியாக ஒரு தைரியம் வேணும். ஸோ ஆடியன்ஸ் நம்ம வந்து இந்த படத்தை வந்து பார்த்து இதை மாதிரி படத்தை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக ஹிட் பண்ணுறது வந்து நம்ம கடமை தான். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோடு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க.